இது ஈஸி மெக்கானிக் சேனலுங்க. எப்செட் வண்டி வந்துங்க ஆயில் நம்மளால கஸ்டமர் மாற்றாம விட்டாருங்க. பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாருங்க. ரிமூவலாம் அடிக்கடி ஆயில் மாற்றும் போது நம்ம ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிக்கோணுங்க. கழட்டிடுவோம். ஆயில் ஃபில்ட்ரு கண்டிஷன் பார்த்தீங்களா ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஓடி இருக்க மாட்டாதுங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணால் ஆயில் ஃபில்டர் மாற்றாம விட்டுருப்பாட்டாதுங்க. அவர் வந்து பிக்கப்பே இல்லை வண்டி வந்து எங்களுக்கு என்னென்னு பாருங்கன்னு விட்டுருந்தாருங்க. வண்டி ரொம்ப மதன்னு போயிட்டுருக்கு. கிளச்சு கழட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். கிளச்சு கழட்டிடலாங்க. கிளச் பேட் என்ன கண்டிஷனே தெரியல, கழட்டி பார்த்துடலாங்க. ஆயில் ஃபில்டர்லேயே டஸ்ட் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்க்க போனீங்கன்னா மித்த வண்டி மேலே ஃபில்டர் வர இதுக்கு வந்து கிளச் பில் சேர்க்க இருக்குங்க. கழட்டிக்குவோம். கிளச் பிளேட்டு நம்ம பேட் கண்டிஷன் தான் இருக்குங்க. கிளச் பிளேட் மாற்றணும். கிளச் பிளேட் பார்த்தீங்களா ஆயிலே மேக்ஸிமம்லேயே போகல. ஆயில் ஃபில்டர் வெளியே வந்தால் தானே போகும். ஆயில் ஃபில்டர் சுத்தமாக போயிருந்தால ஆயில் சர்க்கிள்ஸ் அதிகமாக ஆகலைங்க. பாருங்க கிளச் பிளேட்டை வந்து இதாக இருக்குது. கிளச் பிளேட் கண்டிஷனாக தான் இருக்குங்க. ரொம்ப கண்டிஷன் போயிடுச்சு. கிளச் பிளேட் போயிடுச்சுங்க. கிளச் பிளேட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அவர் சொன்னதே பார்க்க போனீங்கன்னா வண்டி பிக்கப்பே இல்லைங்க. ஒரு சின்ன மேடும் கூட ஏற மாட்டேங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஏறினாலே பிக்கப் இல்லைன்னு விட்டுருந்தாருங்க. கிளச் பெல்லும் நல்லா தான் இருக்குங்க. லப்பர் பூஸ் மட்டும் அடித்தா போதும். லைட்டாக சேக் இருக்குது. லப்பர் பூஸ் அடித்து போட்டுக்கலாங்க. இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா கிளச் பிளேட் ரொம்ப இதாக ஓடி இருக்கு. கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணால் போதுங்க. கிளச் பெல் சேக் ரெடி பண்ணிவிட்டு பெல் அடிச்சாச்சுங்க. சேக்கில் ஃபிட் பண்ணிக்கலாம். வாசர் போட்டுக்கலாங்க. வண்டி சுத்தமாக பிக்கப்பேலே மதமதப்பு இருக்குன்னு சொன்னாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 27-30 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. மேக்ஸிமம் அதிகமாக ஓடல. நான் கரெக்டாக ஒரு ஃபர்தர் ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணலிங்க. ஒரு 3000 கிலோமீட்டருக்கு கரெக்டாக ஆயில் மாற்றி அந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுங்க. ஒரு ஆயில் அதிகமாக மாற்ற மட்டும் இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு. ஆயில் மாற்றும் போது ஃபில்ட்ரு வருமானு கேட்குறாரு. ஆயில் ஃபில்டர் வருமானு கேட்குறாரு. கிளச் பிளேட் ஓய் எடுத்துக்கலாங்க. ஒய் பிளேட் வாங்கி போட்டுக்க. மேக்ஸிமம் அந்த வேறு பிராண்ட் எதுவும் போட வேண்டாம். ஒய் போட்டதுக்கு நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா புதுசுக்கு ப்ளாஸ்க்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா. பிளேட் மாற்றும் போது லைட்டாக ஆயில் போட்டு மாற்றிக்கலாங்க. ஏன்னா வர ஓடும்போது லைஃப் கம்மியாக இருக்குங்க. அவ்வளோ வேறு கிடையாதுங்க. ஆயில் கொஞ்சம் அழைச்சி போட்டு அது வர பிறக்காதுங்க. ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஒரு அடிக்கடி ஆயில் மாட்டாம விட்டாருங்க. அவருக்கு ஆயில் ஃபில்டர் வரதே தெரியலைங்க அவருக்கு வந்து. அதான் மேக்ஸிமம் இதுக்கு ஆயில் ஃபில்டர் வருமானு கேட்குறாரு. கிளச் ஃபிட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் இந்த ஆயில் மாற்ற விட்டாலே கிளச் பிளேட் மேக்ஸிமம் போயிருங்க. ஃபில்டரை ஒவ்வொரு சர்வீஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த ஆயில் ஃபில்டரில் இத்தனை ப்ராப்ளம் வருது. இது ஒரு 4 சர்வீஸ் 5 சர்வீஸ் உள்ள ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ள வர ஃபில்டரும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து. நான் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களா. உள்ள ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணால் லைட்டாக ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்களா டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. மேக்ஸிமம் ஃபில்டர் இருக்கிற வண்டிக்கு அதிகமாக டெஸ்ட் வராதுங்க. நீட்டாக க்ளீன் போட்டுக்கலாம். இருந்தாலும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஆயில் ஃபில்டர் கண்டிஷன் பாருங்கள். அதோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக பிளாக் ஆகி கிடக்குங்க. ஒரு இதில் ஆயில் கூட பார்த்தீங்களா. புது ஃபில்டர் எப்படி இருக்குது, பழைய ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ரொம்ப பேட் கண்டிஷன்லேயே இருக்குது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற ஈஸி மெக்கானிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம். ஈஸி மெக்கானிக் சேனல்.